சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குற்றத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் உண்மையை கண்டறிந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஆதனின் புதிய முயற்சிதான் குற்றமும் தீர்ப்பும். ஒரு அறை, ஒரு பூட்டு, ஒரு மர்மம். ஜன்னல் வழியே பார்த்த கணம் பயங்கரமான ஒரு திருப்பம். உள்ளே இருந்தது ஒரு மனிதர் இல்லை, ஒரு பிரேதம். டிசம்பர் 2008 கர்நாடகாவில் இருந்த ஒரு லாட்ஜில் ஒரு பெண் தங்கியிருந்தாங்க. அந்த பெண்ணோட நடவடிக்கைகளை சந்தேகம் ஏற்பட்டு அந்த லாட்ஜ் ஊழியர்கள் அந்த பெண்ணோட அறைய திறந்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. வேற ஒரு சாவியை எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணோட அறைக்கும் போறாங்க. அப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த பெண்ணுடைய அறை வேற ஒரு பூட்டால பூட்டப்பட்டிருக்கு. இதனால மேலும் சந்தேகம் எழுந்த அந்த ஊழியர்கள் ஜன்னல் வழியே பாக்குறாங்க. ஜன்னல் வழியே பார்த்தவங்களுக்கு காத்திருந்தது ஒரு பேரதிர்ச்சி. அந்த அறைக்குள்ள ஒரு பெண் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவோ கத்தி கூப்பிட்டும் அந்த பெண் அசையவே இல்லை. இதனால அந்த லாட்ஜ் ஊழியர்கள் ரொம்பவே பயந்து காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கிறாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை அறையை உடைச்சு உள்ள போறாங்க. காவல்துறைக்கு காத்திருந்தது மற்றொரு அதிர்ச்சி. அந்த பெண் சடலமா கிடந்தாங்க. காவல்துறை அந்த பெண்ணுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணையில ஈடுபடுறாங்க. அப்போதுதான் அந்த பெண்ணுடைய பெயர் நாகலட்சுமின்னு தெரிய வருது. அவங்க காணாம போய் 7 நாட்கள் ஆகுது அப்படின்னு இந்த விசாரணையில தெரிய வருது. மேலும் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இந்த பெண் இயற்கை முறையில தான் இறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியும் தெரிய வருது. இங்க என்ன நடக்குதுன்னு போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. இதற்கு காரணம் யாரா இருக்கும்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த சந்தேகத்துக்கு உட்பட்ட அந்த பெண்ணை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண் போலீசார் அலற அளவுக்கு ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கறாங்க. நான் தான் மல்லிகா, நான் தான் இந்த கொலையை பண்ணேன். இந்த கொலை மட்டுமல்ல, இதே மாதிரி 6 கொலையவும் நான் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு அதிர்ச்சிகரமான ஒரு வாக்குமூலத்தையும் கொடுக்கறாங்க. அப்போதான் போலீஸுக்கு தெரிய வருது, இந்த பெண் தான் இந்தியாவின் முதல் பெண் சீரியல் கில்லர் அப்படின்ற விஷயம். இந்த பெண் ஏன் இந்த கொலைகளை செய்யணும்? இந்த கொலைக்கு பின்னாடி அப்படி என்ன காரணம் இருக்கும்? பார்ப்போம் குற்றமும் தீர்ப்பும் நிகழ்ச்சியில். மல்லிகா என்று சொல்லப்படுற இந்த பெண்ணுடைய உண்மையான பெயர் கேடி கெப்பம்மா. இவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க. இவருடைய கணவர் ஒரு தையல்காரர். கெப்பம்மாவுக்கு ஆடம்பரமா வாழணும்னு நிறைய ஆசை இருந்தது. ஆனா இவங்களுடைய கணவர் ஒரு தையல்காரரா இருந்ததுனால இவங்களுடைய ஆசை எல்லாமே நிராசையாவே போனது. இதனால வேற ஏதாவது ஒரு வழியில தான் ஆடம்பரமா வாழணும்னு நிறைய திருட ஆரம்பிக்கிறாங்க. இதனால தன்னுடைய கணவர் தன்னுடைய 3 குழந்தைகளை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க போய் ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி நடத்தி அங்க மோசடி செஞ்சு அந்த பணத்துல வேற ஒரு ஊருக்கும் போறாங்க. இது மாதிரி மாறி மாறி வேற ஒரு ஊருக்கு போறதே ஒரு வழக்கமா வச்சிட்டு இருந்தாங்க கெப்பம்மா. கெப்பம்மா ஆட்களை பேசி மயக்கிறதுல கில்லாடினே சொல்லலாம். இவங்களுடைய பேச்சு வளையல விழாதவங்க யாருமே இருக்க முடியாது. இது மாதிரி பேசி மயக்கியே நிறைய கடைகள்ல வேலை செய்யறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கடைகள்ல இருந்து பொருட்களை எல்லாம் திருடிட்டு வேற ஒரு ஊருக்கு போய் வித்து இப்படிதான் இவங்களுடைய பொழப்பு நடந்துகிட்டு வருது. இதை விட பெரிய அளவுல ஏதாவது பண்ணணும், அப்பதான் நிறைய பணம் கிடைக்கும்னு ஆசைப்பட்ட கெப்பம்மா கர்நாடகாவில் இருக்கிற கோவில குறி வைக்கிறாங்க. முக்கியமா எந்தெந்த கோவில்ல குளங்கள் இருக்கோ அந்த கோவில குறி வைக்கிறாங்க. இவங்களுடைய டார்கெட்டே பணக்கார பெண்கள் தான். அந்த கோவில் பூசாரி கிட்ட எப்படியோ பேசி அங்கவே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க தங்கியிருந்து பணக்கார பெண்கள் தன்னுடைய கஷ்டங்களை கோவில்ல சொல்ல வரும்போது அவங்கள பேசி மயக்கி, உங்க கஷ்டத்துக்கு நான் ஒரு வழி சொல்றேன், அதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு அந்த பரிகாரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வீட்டுல இருக்கிற எல்லா நகைகளையும் போட்டு இந்த குளக்கரையில முங்கி எழுந்தா உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு இது மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லி அவங்கள அழைக்கிறாங்க. அவங்களும் கெப்பம்மாவோட வார்த்தைக்கு மயங்கி அவங்க நிஜமாவே இந்த பரிகாரத்தை எல்லாம் செஞ்சா தன்னுடைய கஷ்டங்கள் போகும் அப்படின்னு கெப்பம்மாவை நம்பி அந்த கோவிலுக்கும் வராங்க. வரவங்க எல்லாருமே நிறைய நகைகள் போட்டுட்டு வருவாங்க. கெப்பம்மாவும் இந்த நகைகள்லாம் கழட்டி வச்சுட்டு நீங்க போய் குளத்தங்கரையில குளிங்க, இந்த நகைகள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் குளத்தங்கரைக்கு அனுப்புவாங்க. அந்த குளத்துக்கு குளிக்க போனவங்க திரும்பி வரவே இல்லை. கெப்பம்மாவும்
இந்த நகைகளை எல்லாம் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கும் போறாங்க. அங்க இருக்கிற யாருக்குமே எந்த சந்தேகமுமே வரல. ஏன் அப்படின்னா அந்த பெண் குளத்துல முங்கிதான் இறந்துட்டாங்க அப்படின்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலைகளை கொஞ்சம் கூட சந்தேகமே வராம கெம்பம்மா பண்றாங்க. இது மாதிரி வெவ்வேறு ஊர்கள்ல இதே பேட்டர்னை பயன்படுத்தி 6 கொலைகளையும் செய்யறாங்க. இந்த சமயத்துலதான் கெம்பம்மா போலீஸ்ல மாட்டுறாங்க. எப்படின்னு பார்த்தா இந்த நகைகள் எல்லாம் திருடிட்டு போய் வேற ஒரு இடத்துல விற்கும் போதுதான் போலீசாரால கைது செய்யப்படுறாங்க. அப்பவும் சில நாட்கள் சிறையில இருந்துட்டு மீண்டும் வெளியே வந்த கெம்பம்மா இதே முறையில தான் மறுபடியும் திருட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி போலீசாருக்கு எந்த சந்தேகமும் வராம இந்த இறந்து போனவங்க எல்லாருமே இயற்கை முறையில தான் இறந்திருக்காங்க அப்படின்னு நம்ப வச்ச கெம்பம்மாவுடைய பேட்டர்ன் என்னன்னு போலீசார் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தகவலை கெம்பம்மா சொல்றாங்க. அதாவது கெம்பம்மா ஆரம்பத்துல ஒரு தங்க கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தங்கத்துக்கு முலாம் பூசறதுக்காக சைனைட் வந்து உபயோகப்படுத்துவாங்க. அந்த சைனைடை எடுத்துட்டு வந்துதான் இந்த கொலைகள் எல்லாமே பண்ணிருப்பாங்க. இவங்க அந்த பெண்களுக்கு தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சிறிதளவு சைனைட் கலந்த தண்ணீரை கொடுக்கறாங்க. சிறிதளவு விஷம் கலந்ததுனால போஸ்ட்மார்டம்ல எந்த விஷயமும் தெரிய வரல. இதனால கெம்பம்மா தப்பிச்சுக்கிட்டே வராங்க. அப்போதான் எதிர்பாராத விதமா இந்த லாட்ஜில கெம்பம்மா மாட்டிக்கிட்டாங்க. கெம்பம்மா ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற பெயரை பயன்படுத்துவாங்க. மல்லிகா, லக்ஷ்மி, ஜெயா அம்மா, பவித்ரா அம்மா, இது மாதிரி வெவ்வேறு பெயர்களை தான் எல்லாருக்குமே அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா இவங்களுடைய உண்மையான பெயர் கெம்பம்மா. இந்த சைனைட் கலந்த விஷயத்தை கண்டுபிடித்த போலீசார் இவருக்கு சைனைட் மல்லிகா அப்படின்னு பெயரும் வைக்கிறாங்க. கெம்பம்மாவை போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கெம்பம்மாவும் உண்மைய சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஆடம்பரமா வாழணும்னு ஆசை. பணம், நகை இது எல்லாமே தான் என்னோட ஆசையா இருந்தது. அதனாலதான் நான் இந்த கொலைகளை பண்ணேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்து சரணடைறாங்க. கெம்பம்மா தனித்தனி விசாரணைகள்ல தன்னுடைய எல்லா கொலைகளையும் ஒத்துக்கிட்டாங்க. 2010ஆம் ஆண்டு முனியம்மாவை கொலை செய்ததுக்காக மரண தண்டனை விதிக்கப்படுது. இதற்கடுத்து 2012ஆம் ஆண்டு நாகலட்சுமியை கொலை செய்ததுக்காக மற்றொரு மரண தண்டனையும் விதிக்கப்படுகிறது. கர்நாடகாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முதல் பெண்ணும் இவர்தான். இது இல்லாம முதல் பெண் சீரியல் கில்லரும் இந்த கெம்பம்மா தான். கெம்பம்மா ஒத்துக்கிட்ட கொலை தான் இந்த 6 கொலை வழக்குமே. இது இல்லாம நிறைய கொலை வழக்குகள் இயற்கை மரணமாகவே இருந்திருக்கு. எந்த சாட்சியுமே வெளிவராததுனால கெம்பம்மாவினுடைய மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுகிறது. இந்த வழக்கு இந்தியா முழுவதும் அதிர்ச்சியும் கலவரத்தையும் ஏற்படுத்தியது. கெம்பம்மாவின் இந்த வழக்கு சவுதான் இந்தியா என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியை உருவாக்கி வரும் தயாரிப்பாளருமான அனிர்பன் பட்டாச்சாரியா எழுதிய தி டெட்லி டாசன் இந்தியாஸ் மோஸ்ட் நோட்டோரியஸ் சீரியல் கில்லர்ஸ் என்ற புத்தகத்தில் இடம்பெற்ற வழக்குகளில் ஒன்றாக சேர்க்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் சைனைட் மல்லிகா என்ற கன்னட மொழி திரைப்படம் 26 பிப்ரவரி 2021 அன்று வெளியிடப்பட்டது. மக்களின் பக்தியையும் கடவுள் நம்பிக்கையையும் பயன்படுத்தி ஒரு பெண் தொடர் கொலையாளியா மாற முடியும் அப்படின்றதுக்கு சாட்சி தான் இந்த கெம்பம்மா. இது போன்று மீண்டும் ஒரு குற்ற சம்பவத்தில் சந்திக்கிறேன்.